வணக்கம். உங்களோட வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒரு சரியான வேலையும், கையில கொஞ்சம் பணமும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எல்லாருக்கும் நல்லதையே செஞ்சாலும், சரியான விஷயத்தையே அடுத்தவங்களுக்கு சொன்னாலும், "நீ என்ன சொல்றது? நான் என்ன கேட்கறது?" அப்படின்னு தாங்க நெறைய பேர் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனா, நீங்க சொல்றத மத்தவங்க தவறாகத்தான் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பணம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமே இல்ல அப்படின்னு நீங்க நெனைக்கலாம். ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இந்த பணம் இருக்கு பார்த்தீங்களா? அதுதாங்க இந்த உயிரில்லாத இந்த பணம், உயிர் இருக்கிற மனுஷங்கள ஆட்டி வைக்குது. உங்க மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத இங்க யாருமே பார்க்க மாட்டாங்க. உங்க பாக்கெட்ல எவ்வளோ பணம் இருக்கு அப்படிங்கிறத தான் இங்க நெறைய பேர் பார்ப்பாங்க. அது எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. இன்னும் சொல்லப்போனா, உங்ககிட்ட இருக்கிற அந்த பணத்த வச்சும், அந்த புகழ வச்சும் தான் உங்கள இந்த சமுதாயம் மதிப்பிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும், கடைசி வரைக்கும் உங்க கையிலன்னு ரூ. 10 சேர்த்து வைக்க பழகிக்கோங்க. இருக்கிறது எல்லாத்தையும் எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டு கடைசியில என் பிள்ளை என்ன பார்த்துக்குவான், என் மருமக என்ன பார்த்துக்குவான் அப்படின்னு தயவு செஞ்சு யாரையும் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. அது மிகப்பெரிய ஏமாளித்தனம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. என்னைக்குமே திடீர்னு வரக்கூடிய அந்த மனுஷங்க இருக்காங்க பார்த்தீங்களா? திடீர்னு வரக்கூடிய புனிதமான ஒரு மனுஷங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க பார்த்தீங்களா? அந்த மனுஷங்க எந்த அளவுக்கு ஆபத்தானவங்களோ, அதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையில வரக்கூடிய திடீர் அக்கறையாளர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா? திடீர்னு அவங்கலாம் நம்மகிட்ட பேசவே மாட்டாங்க. ஆனா, சில நேரத்துல வந்து நம்மகிட்ட அப்படியே பாசமா, அக்கறையா இருக்கிற மாதிரி நம்மகிட்ட வந்து பேசுவாங்க. ஸோ, அந்த மாதிரி வரக்கூடிய மனுஷங்க இருக்காங்க பார்த்தீங்களா? சம்பந்தமே இல்லாத வந்து உங்ககிட்ட திடீர்னு பேசக்கூடிய மனுஷங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருந்துக்கோங்க. ஏன்னா, நம்மகிட்ட இருக்கிற நிம்மதிய அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறேங்கிற பேர்ல வருவாங்க. கடைசியில அதையும் எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. உங்களுக்காக ஆறுதல் சொல்ல வரேன் அப்படிங்கிற பேர்ல வந்து, உங்க மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க கேட்டு வாங்கிட்டு, கடைசியில உங்ககிட்ட இருக்கிற மொத்த நிம்மதியையும் கெடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ, அத எல்லாத்தையுமே சுரண்டிட்டு போயிடுவாங்க. அதனால ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. வாழ்க்கையில நாம விரும்புற சில உறவுகளுக்காக அவங்கள நம்ம அப்படியே தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்மானத்தை, சுயமரியாதைய, சுய விருப்பத்த இதை எல்லாத்தையும் விருப்பமே இல்லாம நெறைய பேரு விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க. வாழ்க்கையில விட்டு கொடுக்கிறவங்க கெட்டு போறது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது என்னவோ உண்மைதாங்க. விட்டு கொடுக்கிறவங்க கெட்டு போறது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல நம்மளோட மனசு இருக்கு பாத்தீங்களா? அந்த மனசு எவ்வளவுதான் நிறைய பேருக்காக விட்டு கொடுத்தாலும் நமக்காக யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. என்னைக்குமே அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா கடைசியில நம்மளுடைய நிம்மதி கெட்டு போறத யாராலையும் தடுக்க முடியாதுங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிதர்சனமான உண்மைங்க. உறவுகளோட ஏற்படக்கூடிய அந்த சின்ன விரிசல் இருக்கு பாத்தீங்களா? இந்த சின்ன சண்டை, இந்த இடைவெளி இருக்கு பாத்தீங்களா? இந்த இடைவெளி உங்களை நல்லாவே உணர்த்திடுதுங்க. நம்ம மேல அவங்க உண்மையாவே அக்கறையா, பாசமா இருக்கிறாங்களா? இல்ல பொய்யான வேஷமா இருக்காங்களா? அப்படிங்கிறத அந்த கேப் இருக்கு பாத்தீங்களா? அந்த கேப்ல அவங்கள பத்தி நீங்க நல்லாவே புரிஞ்சுக்கலாம். உண்மையாவே அவங்க உங்க மேல பாசமா, அன்பா இருந்திருந்தாங்க அப்படின்னா, இந்த இடைவெளி எப்படி உங்களுக்கு உணர்த்தும்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்ககிட்ட பேசாம, உங்கள பார்க்காம அவங்களால இருக்கவே முடியாது. அதையும் தாண்டி 1 நாள், 2 நாளைக்கு மேல ஒருத்தவங்க ஓகே நம்ம அவங்க கிட்ட பேசாமலே இருக்கலாம் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா அது உண்மையான அன்பா இருக்குமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. ஏன்னா, உண்மையான அன்பா இருக்கிறவங்க உங்கள ஒரேடியா டக்குன்னு வெறுத்துட்டுலாம் போக மாட்டாங்க. ஸோ, அத யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட வளமான காலம் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம நல்ல செழிப்பா, புகழோட வாழக்கூடிய இந்த காலத்துல நம்மளுடைய நண்பர்கள், உறவுகள் இவங்க எல்லாருமே நம்மள தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா, நம்மளுடைய கஷ்டமான காலத்துல, வறுமை காலத்துல தான் உண்மையான நண்பர்களையும், உண்மையான உறவுகளையும் நாம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா சந்தோஷமா இருக்கிற நேரத்துல உங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே உங்க கூட வந்து அந்த சந்தோஷத்த கொண்டாடுவாங்க. ஆனா, உங்களுடைய கஷ்டமான காலத்துல எல்லாருமே வருவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான்.
ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு சினிமா துறையில சின்மை இருக்காங்க பாத்தீங்களா, அழகான பாட்டுங்க. ஒரு வாரமா எல்லாரோட மனசுலயுமே அந்த பாடல் தான் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பாட்டை இன்னைக்கு அவங்க பாடி அந்த வாய்ஸ் வந்து எல்லாருக்குமே பிடிச்சி போச்சு. இன்னைக்கு உலகமே அவங்கள கொண்டாடுது. ஆனா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால அவங்க ஒரு இஷ்யூஸ்ல மாட்டினப்போ நிறைய பேர் அவங்கள வந்து சப்போர்ட் பண்றதை விட இவங்கெல்லாம் வந்து ஒரு சாபக்கேடு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்றவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதே வாய் அப்படியே மாத்தி பேசுதுங்க. இதுதான் உலகம். ஸோ நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படிங்கிறத நம்மளுடைய சந்தோஷமான காலத்துலையும் நம்மளுடைய கஷ்டமான காலத்துலையும் ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த வார்த்தையை சொன்னேன். எனக்கு சின்மை அவங்களுடைய பாட்டு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சுங்க. உங்களுக்கும் அந்த ரீசெண்டாக அந்த சாங் இருக்குது பார்த்தீங்களா, முத்தமழை சாங், அந்த சாங் உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்றைக்குமே பெரும்பாலுமே எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஏதாவது ஒரு அனுகூலம் நம்மக்கிட்ட கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பேர் நம்மக்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், நம்மளோட நிலைமை அறிஞ்சு நம்மளுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் நம்ம கூட கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. யாருமே உங்களை மதிக்கலை எதுக்கு அப்படின்னா தயவு செஞ்சு எதுக்காகவும் வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. ஒருத்தவங்க உங்களை மதிக்கிறதுனால உங்களுக்கு பெருசா ஒன்றும் கிரீடத்தை தூக்கிட்டு வந்து யாரும் கொடுத்துட மாட்டாங்க. அவங்க மதிக்கிறதுனால நீங்க வந்து பெரிய மனுஷங்க அப்படின்னு ஆகிட மாட்டீங்க. அடுத்தவங்க உங்களை ரொம்ப இழிவா பேசுறாங்க, ரொம்ப ஒரு மாதிரி என்ன உதாசீனப்படுத்துறாங்க, கேவலமா பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒன்றும் தாழ்ந்த மனிதரா மாறிட மாட்டீங்க. ஸோ அடுத்தவங்க உங்களை மதிக்கிறாங்க மதிக்கலைங்கிறது உங்களுடைய மதிப்பு கிடையாதுங்க. உங்களோட மனசாட்சிக்கு நீங்க கரெக்டா இருக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தவங்க மதிக்கிற மதிப்பு எல்லாமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த பணத்துக்காகவோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்காகவோ தான் நம்மளை மதிப்பாங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. இதை தாண்டி ஒருத்தவங்க நம்மளை மதிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ ஒருத்தவங்களும் என்னை மதிக்கவே இல்லைங்க, ஒருவேளை நான் வந்து சரியா வாழலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட உங்களுக்கு வரலாம். ஸோ அடுத்தவங்க மதிக்கணுங்கிறதுக்காக நீங்க வாழாதீங்க. உங்களை நீங்க மதிங்க. உங்களுடைய மதிப்பை மற்றவங்களுக்கு உணர்த்துங்க. அப்பதான் அவங்க உங்களை மதிப்பாங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. இங்க அதிகமா நெருக்கமான உறவுகள் கிட்டையா இருந்தாலும் சரி, நண்பர்கள் கிட்டையா இருந்தாலும் சரிங்க, தயவு செஞ்சு சொல்றேன், பண பரிவர்த்தனை மட்டும் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. இந்த குடுக்கல் வாங்கல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஸ் கிட்ட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிட்டலாம் தயவு செஞ்சு அந்த பண பரிவர்த்தனை வாங்குறீங்க அப்படின்னா டக்குன்னு முடிச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட கடனே கேட்காதீங்க. அதுதான் உங்களுடைய உறவுகள் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான எப்படி சொல்றது ஒரு வாய்ப்புன்னு வச்சுக்கோங்களேன். கடைசி வரைக்கும் அந்த இடத்துல நீங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு நீங்க கொடுத்த பணத்தை வாங்கிடலாம். ஆனா அவங்க கிட்ட இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் கடைசி வரைக்கும் ஆரோக்கியமா இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்காதுங்க. ஏன்னா அந்த பண பரிவர்த்தனை இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாதாரணமா எல்லா மனுஷங்களையும் பார்க்குற மாதிரி நீங்க அவங்கள பார்க்கவே முடியாதுங்க. அந்த இடத்துல தான் நயவஞ்சகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தன்னுடைய கோர முகத்தை வெளிக்காட்டுறத நீங்க நல்லாவே பார்க்கலாம். எல்லா மனுஷங்களும் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ நேரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையும் எல்லாருடைய அந்த சிச்சுவேஷன் மாறிக்கிட்டே இருக்குங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் சொந்தத்துக்கிட்டையும் ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் கடன் கேட்காதீங்க. அப்படி கடன் கேட்குறீங்க கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை டக்குன்னு முடிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய உறவுகள் முறிந்து போயிடும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எழுதப்படாத உண்மையா இருக்குது. உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இங்க நல்லவனுக்கு எப்போதுமே நல்லது தாங்க நடக்கும் அப்படிங்கிறது உண்மையா அப்படின்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு காலத்துல உண்மையா தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இந்த உலகத்தினுடைய ஆகச்சிறந்த பொய்யா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. சில நேரத்துல இந்த மாதிரி விஷயங்களை இந்த காலம் நம்மளை யோசிக்க வச்சிருதுங்க. ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு நல்லது தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான்
நாலா பக்கத்துல இருந்தும் நம்மளுக்கு சோதனைகளும் கஷ்டங்களும் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குதுங்க. அது என்னமோ தெரியல, அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்கணும்னு நம்ம நினைக்கிறப்ப தான் நம்மள இந்த கடவுள் நம்மள வச்சு செய்யறாரு, சோதிக்கிறாரு அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசுல நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்காகலாம் தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கடைசி வரைக்கும் நீங்க இப்படியே தான் இருப்பீங்க. கடைசி வரைக்கும் கஷ்டத்துல தான் கடவுள் உங்களை வச்சிருப்பாரு. ஆனா ஒரு நாளும் கைவிட மாட்டாரு அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. கஷ்டப்படுத்துறவன், எனக்கு துரோகம் பண்ணிட்டு போனவன் எல்லாம் நல்லா இருக்கிறா, கடவுள் என்ன மட்டும் ஏன் இப்படி வச்சிருக்காருன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஸோ உங்களை நல்லா தான் வச்சிருக்காரு. அந்த ஒரு எண்ணத்தை வந்து மைண்ட்ல முதல்ல செட் பண்ணிக்கோங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கைக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா தான் அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா தான் இருக்கீங்க அப்படிங்கிறத முதல்ல நம்புங்க. ஸோ பாசிட்டிவாக உங்களோட லைஃப்பை கொண்டு போங்க. நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க. இங்கே அன்புக்காக எதை வேணாலும் சுமக்கக்கூடிய ஒரு சுமைதாகியா நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்க மேலே ரொம்ப அன்பாக பாசமாக இருக்கிறீங்க, அவங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் சுமக்கிறோம் அப்படின்னா அது பெருசாக சுமையாகவே தெரியாதுங்க. ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் அந்த இடத்துல கடைசி வரைக்கும் சுமை தாங்கியாகவே இருக்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அந்த இடத்துல நீங்கள் அவங்களுக்கு சுமையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில் அந்த அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அன்பு போய் அவங்களுக்கு நீங்கள் வெறும் சுமையாகவே மாறிடுவீங்க. ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லா விஷயத்துலையும் நம்ம வந்து மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து போகணும், அவங்கள என் உள்ளங்கையில் வச்சு தாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனால் ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா உங்களை எட்டி உதைக்கக்கூடிய உலகம் இது. அதனால ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. வாழ்க்கையில வழிகள் மட்டுமே அதிகம் வந்துகிட்டே இருக்கு. இது வந்து மாறவே மாறாதான். என் வாழ்க்கையில் எப்ப பார்த்தாலும் கஷ்டம்பா, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு அடி உளுந்துகிட்டே இருக்கு அப்படின்லாம் வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்றேன், அதுக்காகலாம் வருத்தப்படாதீங்க. இங்க எல்லாருக்குமே கிடைச்சிருக்க வாழ்க்கை ஏதாவது ஒரு வழிகளோட தான் நகர்ந்து போயிட்டே இருக்கு. பார்க்கறதுக்கு எல்லாரும் கார் பங்களான்னு ஜாலியா இருக்காங்க அப்படின்னு உங்க மனசுல தோணலாம். ஆனா அவங்க எவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களோட வாழ்க்கைக்குள்ள போய் பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்ப பார்த்தாலும் வழியாவே இருக்கு அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க. சில பேர் அதை மறந்துட்டு வாழ்றாங்க, இன்னும் சில பேர் அதை கடந்துட்டு வாழ்றாங்க. இதுதாங்க வாழ்க்கை, சிம்பிள். ஸோ வாழ்க்கை இப்படியே போகுதே அப்படின்லாம் என்றைக்குமே விக்ஸ் ஆகி உட்காந்துடாதீங்க. நீங்கள் போய் ஏதாவது ஒரு இடத்துல முட்டி மோதி நிற்கிறப்ப தான் இவ்வளோதானா வாழ்க்கை முடிஞ்சு போக போகுதா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில தான் உங்களுக்கான புதிய அழகான ஒரு வாழ்க்கை ஆரம்பமாகுது அப்படிங்கிறத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு வளைவு இது, அவ்வளோதான். இது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட், இது வந்து ஒரு பள்ளம் அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. இது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறத நினைங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய இடத்துக்கு போகலாம். இந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் உங்களுக்கு தேவை இல்லை, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.